வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த போக்குவரத்து கழகத்தில் டிசிசி பணி ஆணைகள். டிரைவர் கம் கண்டக்டர் பணி ஆணைகள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்படி வெளியிட போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி வெளியிட போகிறாங்க. இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான். எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்பாயின்மெண்ட் வரும், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் லெட்டரே வராதுங்க. அடித்து சொல்கிறேன், 100% நான் அடித்து சொல்கிறேன். போஸ்டல் மூலமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் இந்த டைம் அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லா தரப்பு அதிகாரிகிட்ட கேட்டு விசாரிச்சு தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம். போஸ்டல் மூலயமா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவது 100% கிடையாது. இந்த போக்குவரத்து கழகத்துடைய அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாகத்தான் செலக்டட் கேண்டிடேட்டுடைய லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய பட்டியல் இதில் மட்டும்தான் வெளியிட போகிறாங்க. எஸ்எம்எஸ், மெயில் எதுலையுமே கிடையாது. லெட்ரு, போஸ்டல் இதில் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புனாங்க, எஸ்எம்எஸ்ல அனுப்புனாங்க, இப்படி எல்லாம் யாருமே சொல்லாதீங்க. இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்க அனுப்புறாங்கன்னா அது வந்து போலி தான். உண்மையான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த அரசு பஸ் இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷனாக போட்டு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க. ஓப்பனாக வெளிப்படை தன்மையோட வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுன்றதுக்காகவே அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டார். வெளிப்படை தன்மையோட தான் இந்த இன்டர்வியூ எல்லாமே நடந்திருக்கு. வெளிப்படை தன்மையோட தான் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட போறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார டிஎன்எஸ்டிசி உடைய இணையதளத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு பட்டியல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, கனரா விபத்து காப்பீடு, இன்சூரன்ஸு, இது எல்லாமே நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அது மட்டுமே கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை திரும்பவும் நீங்கள் எடுக்க வேண்டிய வருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து குறுகிய காலம் தாங்க இருக்குது. டிசம்பர் 15க்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஏற வேண்டியதாக இருக்கும். இதற்குண்டான அப்டேட்கள் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு அடுத்தடுத்து எந்தெந்த நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு நம்ம சேனலில் பிரத்யேகமாக உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து வர தயாராக இருக்குது. 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு மக்களே. 2026 தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்கள் இல்ல. டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா மட்டும்தான் எடுக்க போறாங்க. டிரைவர் கம் பணியிடங்கள் இனி 2026 கிடையாது. டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா தான் எடுக்க போறாங்க. அப்படி பாக்குறப்ப நீங்க டிரைவிங் லைசன்ஸ் தனியா வாங்கணும், கண்டக்டர் லைசன்ஸ் தனியா வாங்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது மக்களே, கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது அவ்வளவு எளிது கிடையாது. கண்டக்டர் லைசன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்க அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்திற்கு சென்று நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை நீங்க வாங்கினா மட்டும்தான் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருது. அந்தந்த மாவட்டத்தின் மூலமாக இது செயல்பட்டு வருதுங்க. இங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் எடுத்துட்டு அதை வைத்து கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து பணியிடங்களுமே வரக்கூடிய 2026 நிரப்ப போறாங்க. அதற்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.